Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. நாங்கள் வழமை போல ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பான இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எடுத்த ஓட்டத்தை வாஞ்சியோடும் ஆண்டவரை எதிர்பார்ப்போடும் வெற்றியோடும் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள். உதவி செய்கிற தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, எங்களை காத்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இன்றைக்கு எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த காலம் இன்னும் வரவில்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பிரபுக்கள் ஒரு தடவை இப்ப நீதியாய் நியாயமாய் ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் இது ஒரு காலம் வரும். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ளாய் இந்த ரட்சிப்புக்குள்ளான வாழ்க்கையை நாங்கள் கைக்கொண்டு ஆண்டவருடைய, அதாவது இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடியவில்லை. இன்னும் ஒரு இடம் இருக்கிறது நமக்கு வாழ்வதற்கு. அதற்கு பேர் 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நாங்கள் போகின்ற பொழுது கர்த்தருடைய திட்டத்தின்படி நாங்கள் அங்கேதான் இதை காண்போம். எது? நியாயம், நீதி, பிரபுக்கள் நீதியாய் ஆட்சி செய்கிறது, ராஜாங்களை ஆளுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கடந்து செல்வதற்கு கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டெடுத்தார். நம்மை கற்றுத்தந்து நாம் அதற்குள்ளே வளர்ந்து பிறக எடுத்த ஓட்டத்தை நாங்கள் அவருக்கு பிரியமாய் ஓடுகிறோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் ஒரு நாள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே பிரவேசிப்போம். என்ன மாதிரி என்றதை பிறகு படிப்போம். சரீரத்தோடு போவோமோ அல்லது ஆவிக்குரிய சரீரத்தோடு போவோமோ என்றதெல்லாம் பிறகு படிப்போம். இப்ப நாங்கள் இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த 1000 வருட அரசாட்சியிலே அநேக காரியங்கள் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற பொழுது அவைகளையெல்லாம் நாங்கள் யோசித்து தேவனுடைய வார்த்தையின்படியே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் சந்தித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறோம். ஹல்லேலூயா. அவை கர்த்தருடைய திட்டம் என்னென்று கேட்டால், அவரை நாங்கள் முழுதாக அறிந்து அவருக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து 1000 வருட அரசாட்சிக்குள் நாங்கள் போகிறது. நாம் என்ன படிச்சிருப்போம்? நாங்கள் பறந்து போய் ஆண்டவரோட இருப்போம். அப்படித்தானே? அவரோட இருப்போம், பூவுலகில இருப்போம். இந்த பூவுலகில இல்ல, புதிய பூமியிலேயும் புதிய வானத்தையும் கொண்ட அந்த பூவுலகிலே நாங்கள் இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். அந்த அரசாட்சியிலே பங்கு கொள்கிற நாங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பங்கு கொள்வார்கள். வேறு ஆட்களும் அதற்குள்ளே வருவார்கள். வேறு ஆட்களும் அந்த அரசாட்சிக்குள்ளே கடந்து வருவார்கள். அது தேவனுடைய திட்டம். அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நாங்கள் படித்தால் தான் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். எதற்கும் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போமே. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரம் 25 வாசியுங்கள் முதலில். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். இப்ப கொண்டே நாங்கள் ஓநாயையும் ஆட்டுக்குட்டியும் விட்டா என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டி முடிச்சது. ஆனால் இந்த அரசாட்சியிலே ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும். வாசிங்க சார். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதமங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ஆகவே கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த அரசாட்சிக்குள்ளே நாங்கள் கடந்து போக போறோம். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவித்து கடந்து போக போறோம். அப்படி கடந்து போகிறவர்களுக்கு அங்கே நமக்கு உரிய காரியங்கள் என்னன்னு கேட்டால், அவர் அரசாட்சியிலே இருக்கிறது போல நாங்கள் அரண்மனையிலே சிங்காசனத்திலே இருந்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதுக்காகத்தான் இப்ப நாங்கள் ஓடி ஓடி கர்த்தருக்கு உரியவர்களாய் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறோம். அங்கே மற்றவர்களை போல அல்ல, அவரோடு அந்த பிரபுக்கள் இருப்பார்கள் என்றால் அந்த பிரபுக்கள் நாங்கள் தான். அவரோடு கூட ஆளுகை செய்கிற பிரபுக்கள் நாங்கள் தான். ஆண்டவரோடு கூட நாங்கள் அந்த அரசாட்சியிலே பங்கு பெற்றுவோம். நாங்கள் போய் ஆண்டவருக்கு இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் சாட்சியாய் ஜீவித்தது, இந்த உலகத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தது, இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் துறந்து கர்த்தரோடு கூட இணைந்து கொண்டது, இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? எங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி தந்திருக்கிறது. என்னென்று கேட்டால் கர்த்தரோடு ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. அவை இந்த ஸ்தானத்துக்காகத்தான் நாங்கள் இதுவரையிலும் நாங்கள் ஓடி ஓடி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வருகையிலே தப்பாமல் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே கர்த்தர் தான் எங்களை பலப்படுத்துகிறவர். அவரோடு கூடத்தான் நாங்கள் ஓட வேண்டும். இடையில விட்டுட்டு போயிட்டோம்னா நாங்கள் வேற எங்கேயோ போயிடுவோம். ஆனபடியால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எடுத்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் நாங்கள் அவதானித்து அதற்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து இன்னும் உறுதியாக ஓட வேண்டும், எதிர்பார்ப்போடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் 1000 பேருடைய அரசாட்சியிலே நான் என் இயேசுவுக்கு பக்கத்திலே இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆனபடியா நாங்கள் இந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து போகத்தக்கதாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர் மகா பெரியவர். அந்த பெரியவரோடு கூட இணைந்து நாங்கள் ஜீவிக்கும்படியாய் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்கிற இந்த ஜீவியம் சர்வசாதாரணமான ஜீவியம் இல்ல, கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தின ஜீவியம். நமக்கு தெரியும், இந்த உலகம் முழுக்க குழம்பி போய் கிடக்கிறது, பிரச்சனைகளோடு கிடக்கிறது. இந்த பிரச்சனைகளோடு இருக்கிற உலகத்துக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவித்து நாங்கள் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சிக்குள் போகும்படியாய் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மீட்கப்பட்ட நாங்கள் அதற்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறவர்கள் நிச்சயமாய் நாங்கள் அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவன் எங்களை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மகா பெரியவர் மாத்திரமில்ல, இதை குறித்து ஏற்கனவே ஒரு தேவதூதன் கூட ஒரு ஆளுக்கு சொல்லி இருக்கிறாரா? நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33 வாசிங்கள். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் போய் 5 வருஷத்தோட எங்களுடைய காரியம் முடிகிறதல்ல, நித்தியத்துக்கு. அதனாலேதான் 1000 வருட அரசாட்சி. 1000 வருடம் நாங்கள் அதற்குள்ளா இருப்போம், தேவனோடு கூட இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளா இருப்போம். அங்கே கண்ணீர் இல்லை, நோய் இல்லை, பூனை இல்லை, நாங்கள் எல்லாரும் அமைதியா இருப்போம். ஆமென். இங்க பூனைக்கு பயப்படுற ஆட்கள் இருப்பார்கள், அங்கு பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதாய், அவர் தாமே நமக்கு எல்லாம் செய்கிறவராய், நமக்கு போதுமானவராய் இருந்து எல்லா காரியங்களையும் செய்வார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எதிர்பார்த்து 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நாங்கள் கடந்து போக வேண்டும். அதை நமக்குள்ளே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வேலை வானத்திலே பறந்து போய் இப்படியா இருப்போம் என்பதில்லை. அந்த வசந்த வாசிங்க பார்ப்போம். இப்படியா இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஆருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள். இதைத்தான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது இல்லாமல் நாங்கள் மரிப்போமா இருந்தால் நாங்கள் இந்த பாக்கியத்தை காண போறதும் இல்லை, பங்கு பெற்ற போறதும் இல்லை.
அவை கிறிஸ்துவுக்குள்ளா இப்ப இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள மாட்டோம். ஆமென். இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கிறது. ஆனா இந்த வஞ்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட நாங்கள் ஜெயித்து தான் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து போக போறோம். நம்முடைய பலத்தினாலே அல்ல, தேவன் அதற்கென்று நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கட்டளையிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் பலம், பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம், இவைதான் எங்களை இந்த காரியத்துக்குள்ளே கடந்து போக வைக்கும். வருஷத்தை முழுக்க வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. ஆவே நாங்கள் இருக்கிற இதோட முடியவில்லை, கர்த்தரோடு கூட இருப்போம். இப்ப நாங்கள் கர்த்தரை காணவில்லை, பார்க்கவில்லை. அன்றைக்கு கர்த்தரை நேரடியாக நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய கண்கள் அவரை பார்க்கும், நாங்கள் அவரோடு பேசலாம். அதுதான் 1000 வருட ஜீவியம். எத்தனை பேருக்கு விருப்பம் போகாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஜீவியத்துக்காகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து தாமே எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே ஆயத்தப்படுத்துகிற தேவனோடு கூட இணைந்து இந்த ஜீவியத்திலே வாஞ்சியோடு கூட நாங்கள் கடந்து சென்று நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாய் அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். ஆகவே இதற்காக தேவன் நம்மை பாருங்கள் பிரித்தெடுத்து இவ்வளவு காலம் வழி நடத்தி உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து தூக்கி எடுத்து இன்னுமாய் தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் நடக்க கற்றுத்தந்து அந்த சாட்சியின்படியே நாங்கள் அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வார்த்தையின்படியே அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் கர்த்தராலே சும்மா அழைக்கப்படவில்லை. நீங்கள் நீங்கள் இந்த சும்மாண்டு நாங்கள் சொல்றதுக்கு என்ன சொல்லி பாவிப்பீங்க? சும்மா அழைக்கப்படவில்லை என்று ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது சொல்லி பாவிப்பீங்க? இல்லை, அவைகளும் எங்களை போல அப்படிதான் நான் சொல்றேன். நீங்க சும்மா வந்திருக்கிறார். ஓகே. ஆகவே சும்மா நாங்கள் அழைக்கப்படவில்லை, தேவ திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ளே எங்களை உண்மையாகவே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது இல்ல நம்மட வீடு, அங்கே இன்னொரு இடம் இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே அநேக காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியங்களை நாங்கள் கண்டு கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம் தான் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தின ஜீவியம். ஆகவே உண்மையோடு கூட ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை செய்யும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். விரியன் பாம்பு வலை இல்ல, வலை. விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அப்ப இதெல்லாம் எப்ப? அந்த 1000 வருட அரசாட்சி. ஏன்னா ஒன்று மக்களை தீங்குபடுத்தாது, பிள்ளைகளையும் தீங்குபடுத்தாது. வாசிங்க சிஸ்டர். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுதான் 1000 வருட அரசாட்சி. அதற்குள்ளாய் போய் நாங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை. அவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள். தேவனுக்குள்ளாய் கடந்து வர அவர்கள் வந்து விடுவார்கள். கர்த்தர் அவர்களை தம்மோடு கூட சேர்த்து வழி நடத்துவார். ஆகவே இந்த காரியங்களுக்குள்ளே எல்லாம் நாங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து நாங்கள் ஜீவிக்கும்படியாய்த்தான் கர்த்தராலே பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பிடிக்கப்பட்ட நாங்கள் இன்னுமாய் உண்மையோடு கூட கர்த்தரோடு நாங்கள் இணைந்து ஜீவிக்கின்ற பொழுது தேவன் நிச்சயம் அதெல்லாம் அந்த வயது வந்தும் இளஞ்சர்களா இருக்கிற அந்த வாசி 11 இருக்குது.
நீங்க வாசிச்ச வசனங்களுக்கு முதல் வசனங்களை வாசிங்க. வேறு எங்கெல்லாம் போறீங்க? நான் உங்களுக்கு சொன்னா 11 அந்த வசனத்தை பாருங்க. நீங்க வேறு வேறு இடங்களுக்கு போய் அதை விட்டுட்டு வைங்க. வயது சென்றும் கிழவனாகாமல் பால் வாலிபர்களைப் போல இருப்பார்கள். எத்தனை பேருக்கு விருப்பம்? பயப்பட தேவையில்லை. ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யலாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருப்பார். அவருடைய பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உன்னதமானவருடைய பலத்தினால் நிறைந்திருப்போம். அப்படி நிறைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் அங்கே வயது சென்று கிழவர்கள் ஆகிறது இல்லை. உங்களுக்கு விருப்பமா? 65 வாசிங்க. 20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும். இங்கெல்லாம் பிறந்தா போல சில வழியில பிள்ளைகள் இறந்துடும். அங்க இறக்கவே மாட்டார்கள். இப்ப இதுல இன்னொரு கவனம் பாருங்க. அங்கே குழந்தைகள் பிறப்பார்கள். நமக்கு இல்ல. நாங்கள் பிடிக்கப்பட்டு ஆண்டவரோட போய் சேர்ந்துட்டோம். பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் கடத்தப்பட்டு நாங்கள் எங்களுடைய சரீரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஆனால் அங்கே வாழுகிற அதை வாசிங்க சிஸ்டர். அந்த வசனத்துக்கு அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். அங்கே கர்த்தருக்கு என்று வந்து சேர அங்கே வருவார்கள். பலர் வாழவோ எல்லாரும் அதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். அதுக்குள்ளே ஜனங்கள் வருவார்கள். அந்த ஜனங்களிலே பாவிகளும் இருப்பார்கள். ஆனால் கர்த்தராலே வேறு பிரிக்கப்பட்டவர்களாகிய நாங்களும் இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது என்ன உண்மை? நாங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதனால் கர்த்தர் எங்களை வேறு பிரித்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இதற்கென்றுதான் கர்த்தர் எங்களை வேறு பிரித்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்திலே இருந்து ஜீவிக்கிற ஜீவியத்தை போல ஒரு ஜீவியம் உண்டு. ஆனால் நமக்கல்ல. நாங்கள் அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரோடு கூட இருந்து அவற்றை பார்ப்போம். ஆனால் இப்படியாக ஜனங்கள் அங்கே வருவார்கள். அந்த இன்றைக்கு 72வது சங்கீதத்தில் வாசிங்க சிஸ்டர். சேபாவின் பொண்ணும் கொடுக்கப்படும். தர்ஷீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அங்கே அவர்கள் காணிக்கை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் உள்ள ராஜாக்கள் பகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். அப்ப அந்த நேரத்துல 1000 வருஷ அரசாட்சியில ராஜ்யங்கள் இருக்கும். இவர்கள் எல்லாம் வந்து தேவ சமூகத்திலே சேர்வார்கள். கர்த்தரை வணங்குவார்கள். கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தவர்களாயிருந்தால் அவர்கள் தேவனோடு கூட வாழ்வார்கள். இல்லையில் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் படிக்கணும். படித்தா தான் இதை பற்றி சொல்லலாம். கர்த்தர் நமக்கு அறிய தருகின்ற பொழுது காரியங்களை நாங்கள் விவரித்து சொல்லுவோம். ஆவே வசனத்தின்படி நாங்கள் காரியங்களை பார்க்கின்ற பொழுது இப்படியாக எல்லாம் அங்கே ஜனங்கள் வருவார்கள். வருகிற ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள், வணங்குவார்கள், காணிக்கை செலுத்துவார்கள். இது எல்லாம் நடக்கும். நம்மை போல அவர்கள் ஓடி ஆடி திரிவார்கள். இப்ப நாங்கள் ஓடி ஆடி திரிகிறோம். அப்போ பார்த்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டு 1000 வருட ஜீவியத்துக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவியம் இப்படியே முடிவதில்லை. இதற்காக கர்த்தர் நம்மை பிடிக்கவில்லை, அவரோடு கூட ஆளுகை செய்ய. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் உண்மையாகவே நீளும் மட்டும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிப்போம், எப்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் காண்போம், எப்பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்ந்து தேவனோடு கூட மகிழ்ந்து அந்த நாட்களை 1000 வருடம்
இங்கே 30 வருஷத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் போல இருக்கு. அங்க 1000 வருடம் கர்த்தரோடு இருப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காலம். அந்த காலத்தை நாங்கள் கர்த்தரோடு கூட நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் மகிழ்வோம். கர்த்தரோடு கூட ஆளுகை செய்வோம். இவையெல்லாம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறவைகள். ஆக இந்த காரியங்களுக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியம் தான் தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:1-2 வாசியுங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை இந்த 1000 வருஷம் தான் நமக்கு ஒரு தொல்லையும் இல்லை. ஏன்னா தொல்லை கொடுக்கிற கட்டியாச்சு. தொல்லை கொடுக்கிற கட்டியாச்சு. பிசாசை கட்டியாச்சு. அவனை கட்டி ஆண்டவர் வைத்துட்டார். வாசிங்க அந்த வசனத்தை முழுதான் வாசித்து முடிக்கும். அதை 1000 வருஷம் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஆகவே இவர் 1000 வருஷம் வெளியில வர இயலாது. ஒரு தரம் பயப்படாது. எனக்கு தலையடியும் பெறாது. கணுக்கே நோவாது. எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் நமக்கு வழி செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள். அவருக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற அந்த ஆசீர்வாதம் உண்மையாகவே பெரியது. ஹல்லேலூயா. இங்க நாங்கள் இப்ப பாடுற என்னட்டு எங்கள் தேசிய எல்லையெல்லாம் அவருடைய நாமம். ஆனால் வேதம் சொல்லுது பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஜலம் பூமியை நிறைத்திருப்பது போல கர்த்தரை அறிகின்ற அறிவினால் ஜனங்கள் நிரம்பி இருப்பார்கள். அவர்களை தேவன் சந்திப்பார். அதிலேயும் அங்கே தவறுற ஆட்களுக்கு தான் பின்னால கொஞ்சம் காலம் இருக்குது. அது பிற்பாடு நாங்கள் பார்ப்போம். ஆகவே இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியத்தை ஆராய்ந்து நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது தேவன் எங்களுக்கு செய்து வைத்திருக்கிற மகத்தான பெரிய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நாம் அவருடையவர்கள். அல்லேலூயா. எந்த நேரமும் உறுதியா இருக்கணும். என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்ள வருவார். நான் அவரோடு பாடி போவேன். அங்கே 1000 வருட அரசாட்சிக்குள்ளே கடந்து செல்வேன். அங்கே பரலோக ராஜ்யத்திலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இதோடு சேர்த்துதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் வருகிறது என்று நினைக்கிறேன். அதை நாங்கள் இன்னொரு முறை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய திட்டம் எப்படியாய் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் வாசிங்க. வெளிப்படுத்தலை விடாமல் வாசிங்க. வாசிச்சால் அதிகமான காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று 65 ஏசாயா மற்றது 11 ஏசாயா இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வாசித்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கும் அந்த காரியங்களை குறித்ததான காரியங்கள் தெளிவாக கர்த்தர் விளங்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் எடுத்த ஓட்டத்தை ஓடுங்கள். நாங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, 1000 வருட வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் நம்முடைய காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாம் கர்த்தரை துதிப்போம். பரிசுத்தரை உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல மேய்ப்பனே உங்களை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா உங்களை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி
ஆண்டவரே எடுத்த ஓட்டத்தை எதிர்பார்ப்போடும் வெற்றியோடும் ஓடி முடிக்க எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல கத்தரை உங்களை சொந்தரிக்கிறோம் ராஜா. யார் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிடேன் என்றவர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளுகிறதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தி எதிர்பார்ப்போடு நாங்கள் அந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல கிருபை செய்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம். பரிசுத்த தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை உமக்குரியவர்களாய் மாற்றி போடும் ராஜா. உமக்கென்று வேறு பிடித்தரலும் ராஜா. உங்களுடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வளமை போல் இந்த வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்தாலும் ராஜா. விசேஷமாய் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் ராஜா. அவருடைய ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய ஆசீர்வதித்து அவர்கள் உமக்குள்ளாய் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்தாலும் ராஜா. ஆண்டவரே, நீரே போக்கையும் கருத்தையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும் ராஜா. ஒவ்வொருவரும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல்ல விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து கிருபை செய்தவர்கள் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சனப்பொழுதும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தார்கள் இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் இஸ்ரவேலருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் இந்த கூட்டத்தில் பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், துதிக்கிறோம். மாறாத கர்த்தரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்பட கிருபையாய் இறங்கும் ராஜா. மெய்யான மெசியாசாகிய உங்களை கண்டுகொள்ள கிருபை செய்தாலும் இயேசுவே, உங்களுடைய வார்த்தையினால் அவர்களை பிடித்தரலும் ராஜா. உமக்கென்று பிடித்துக் கொள்ளுகிறது நன்றி என்று சொல்கிறோம். அவர்களை பேர் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே காக்கப்படுகிற இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவார்களாக. நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.